அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்தை நம்ம வேத பாடமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். இதுல 4ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை நாம கடந்த வாரத்துல பார்த்தோம். அதுல 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில ஜீவ புஸ்தகம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. ஜீவ புஸ்தகம் அப்படின்னும் பொழுது அது எங்க இருக்கு, யார் கையில இருக்கு, அதனுடைய வேலை என்ன அப்படின்ற அநேக காரியங்கள் நம்ம கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். நான் போன வாரத்துல சொன்னேன், இந்த ஜீவ புஸ்தகத்தை மட்டும்தான் நம்ம போன வாரத்துல அந்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். மற்ற காரியங்கள்லாம் நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த 3 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன காரியங்களை சொல்கிறார் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இங்க இந்த வசனத்தினுடைய துவக்கமே பாத்தீங்கன்னா ஆதலால் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இது அந்த முந்தின பகுதியினுடைய தொடர்ச்சி. நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன், வேதாகமம் அதிகாரமாக வசனங்களாக பிரிக்கப்பட்டு எழுதப்படலை. நம்முடைய வசதிக்காக, நம்மளுடைய எளிதா இருக்கணும், நம்ம எடுக்கிறதுக்கு எளிதா இருக்கணும், நாம பார்க்கறதுக்கு எளிதா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. நம்மளுடைய 3ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை சொல்லிக்கிட்டே கடைசியா அவர் இதை அப்படி கண்டினியூ பண்றாரு. ஆதலால் அப்படின்ட்டு, எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே அப்படின்ட்டு இங்க சில விஷயங்களை கண்டினியூ பண்றாரு. சில விஷயங்களை அதை தொடர்ச்சியா அதை கொண்டு போகிறாரு. இப்ப 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரதானமா சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சிந்தையா இருங்க, தேறினவர்களின் சிந்தையா இருங்க, ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைச்சாரோ அந்த சிந்தையா இருங்க, எந்த நோக்கத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா பரலோக குடிமகன்கள் நீங்க அப்படின்றத உணர்ந்து நீங்க செயல்படுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி ரொம்ப தெளிவா நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு, அப்படியே அதாவது இந்த 1ஆம் வசனத்துல, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்ன்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலைத்திருத்தல் அப்படின்னா என்ன? இங்க அவர் சொல்றாரு, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்றாரு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த கனெக்டிங் வேர்ட்லாம் வந்துச்சுன்னா நம்ம கொஸ்டின் கேட்கணும். இந்தபடியே அப்படின்னா எந்தபடியே அப்படின்ட்டு நம்ம கேட்கணும், கேள்வி கேட்கணும். அப்ப எந்த விதங்கள்ல நம்ம கர்த்தருக்குள் நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னும் பொழுதுதான் நம்ம அந்த 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியங்கள், கிறிஸ்துவின் சிந்தையா இருங்க, ஒரே சிந்தையா இருங்க, அதே போல தேறினவர்கள் சிந்தையா இருங்க, உங்களோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்ற ஒரு பிரதானமான காரியத்தை சொல்றாரு. ரொம்ப எளிதா ஆதலால் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படியே எழுதிட்டே வரும்பொழுது ஆதலால் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்ட்டு எழுதிடலாம். ஆனா இந்த ஆதலாலுக்கும் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்னு சொல்றதுக்கும் இடையில அவர் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்றாரு, அந்த ஜனங்களை பார்த்து எப்படிப்பட்ட காரியங்கள் சொல்றாரு பாருங்க. முதலாவது, பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே. கிட்டத்தட்ட 9 முறை சகோதரரே சகோதரரேன்ட்டு இந்த பிலிப்பிய நிருபத்துல மறுபடியும் எழுதுறாரு. ஒரு ஊழியன் சபை மக்களை
அது சகோதரரேன்னு அழைக்கிறது வந்து என்னன்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட இங்க சகோதரரேன்னு அழைக்கிறார். அதை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க சகோதரரே அப்படின்னு அழைக்கிறது வந்து, சபைன்றது ஒரு குடும்பம். இந்த குடும்பம்ன்றது ஆஹ், கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிற குடும்பமா இருக்கணும். கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. அந்த தலையின் மாதிரியில குடும்ப தலைவர்கள் வந்து செயல்படணும். சும்மா பேருக்கு மட்டும் பெரியவங்க, பேருக்குன்னு மட்டும் குடும்ப தலைவர்கள்ன்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுகிறோமா அப்படின்னா, அங்கதான் விஷயம் இருக்கு. அதை பின்பற்றலைன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை. அப்ப கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி ஒரே குடும்பத்துல ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர் அப்படின்ற அந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட இங்க செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. சபை வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஒரே குடும்பம், சபைன்றது ஒரு குடும்பம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதை நம்ம வந்து அதை நம்ம விட்டுட்டு வேற சிந்தையில நம்ம போயிடக்கூடாது. அப்ப சகோதரரே அப்படின்னு அழைக்கிறாரு. ரெண்டாவது எப்படி சொல்றாரு? எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே அப்படின்ட்டு அழைக்கிறாரு. சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே அப்படின்னும் பொழுது, சபை வந்து ஒரு ஊழியனுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். எந்த விதத்துல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஊழியன் எப்படி சந்தோஷப்படுவான் அப்படின்னா, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில தான் சந்தோஷம் இருக்கு. அவங்க வந்து சபைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தனக்கு வந்து என்னென்ன உதவிகள் செய்யறாங்க, அதுல சந்தோஷம் இல்லை. உண்மையான ஊழியனுக்கு அதுல சந்தோஷம் இல்லை. என்ன வெகுமதிகளை பெற்றாலும், என்ன காரியங்கள் இது பண்ணாலும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையறாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அது வந்து இந்த பூமியிலேயே நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ரெண்டாவது, கிரீடமும் மாணவர்களே அப்படின்ட்டு சொல்றாரு. அது வந்து எங்கன்னா பரலோகத்துல நடக்கக்கூடிய காரியம். அப்ப சபைக்குள்ளாக இருக்கின்ற உறவு அப்படின்றது 2 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துது. ஒண்ணு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, இன்னும் கிரீடமானவர்கள் அந்த சபை மக்கள் அப்படின்றத நமக்கு காண்பிக்குது. இது என்ன காமிக்குதுன்னா, இன்னும் ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு நமக்கு கொடுக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை வந்து இந்த பூமிக்குரிய உறவு மாத்திரமல்ல, இது வந்து நித்தியத்திலையும் தொடரும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை இங்க நமக்கு வெளிப்படுத்துது. சபை ஊழியனுக்கும் சபையில இருக்கிற அங்கத்தினருக்கும் இடையான அந்த பந்தம்ன்றது, அந்த உறவுன்றது, அந்த அந்த பிணைப்புன்றது இந்த பூமியோடு கூட நிற்கிறது மாத்திரமல்ல, அது நித்தியத்திலையும் தொடருது. அதனாலதான் இங்க வந்து எப்படி போட்டிருக்கு? சந்தோஷமும் கிரீடம். இந்த கிரீடம் எங்க இருக்குன்னா நித்தியத்துல வரக்கூடியது. அப்ப இந்த உறவுன்றது அங்கேயும் தொடருது. அப்ப உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சின்றது ஒரு ஊழியனுக்கு கிரீடமா இருக்கு. புரியுதா? ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தான் ஊழியனுக்கு கிரீடம். உங்களுடைய வளர்ச்சி தான் சந்தோஷம். உங்களுடைய செயல்பாடு தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப முதல்ல சகோதரரே என்றாரு. ரெண்டாவது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்கள், கிரீடமானவர்கள் அப்படின்ற ஒரு பதத்துல இவங்களை வெளிப்படுத்துறாரு. மூணாவது, பிரியமானவர்களே அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பிரியமும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அந்த இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பிரியமானவர்களே அப்படின்றாரு. அது வந்து அஹாபெத்தோஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அஹாப்பேன்ற வார்த்தைன்றது நான் சொல்லியிருக்கேன். அது வந்து தெய்வீக அன்பு. கடவுள் வந்து மனுஷனுக்கு காண்பிக்கின்ற அன்பு. கடவுள் வந்து மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிற அன்பு தான் அந்த அஹாப்பே அன்பு. இந்த இடத்துல சபை மக்களை பார்த்து பிரியமானவர்களே அப்படின்னு கூப்பிடுறதுல என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, அந்த தெய்வீக அன்புக்கு கொடுக்கக்கூடிய அதே வார்த்தையை இங்க பயன்படுத்துறாரு. அப்ப கிறிஸ்து எப்படி நம்மை நேசிக்கிறாரோ அதே போல சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாம ஒருவரோடு ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு 3 முக்கியமான ஒரு அடைமொழிகளோடு சொல்லிட்டு இன்னும் கூட பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா என் உத்தம கூட்டாளியே அப்படின்றாரு. இந்த அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சகோதரரேன்றாரு, அப்புறம் சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே அப்படின்றாரு, பிரியமானவர்களே அப்படின்றாரு. 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா உத்தம கூட்டாளியே அப்படின்றாரு. கோயோக்குடு அப்படின்ட்டு நம்ம அதை மொழிபெயர்க்கலாம். அதனுடைய மூல மொழியிலிருந்து மொழிபெயர்க்கும் போது கோயோக்குடுனா ஒரே வேலையை செய்யும்படியாக பிணைக்கப்பட்டவர்கள். உதாரணத்துக்கு ஒரு
மாட்டு வண்டியில 2 மாடு கட்டியிருக்காங்கன்னா அது வந்து ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு, பிணைக்கப்பட்டிருக்கு, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பாதையில போகுதுன்னா இரண்டும் சேர்ந்து ஒன்றாக பயணிக்கும் போது அந்த பிரயாணம்ன்றது வாய்க்குது. அப்ப கோ யோக்குடுன்றது அந்த ஒரு பதத்துல தான் நமக்கு காண்பித்து கொடுக்குது. இப்படி ஒரு 4 விஷயங்கள்ல இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து வெளிப்படுத்துறாரு. ரொம்ப தெளிவா இந்த காரியங்களை காமிச்சு கொடுத்துட்டு இப்ப சொல்றாரு, கர்த்தருக்குள் நிலைச்சிரு, கர்த்தருக்குள்ள நீங்க நிலைச்சிருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப கர்த்தருக்குள் நிலைத்திருங்க அப்படின்ற ஒரு மிக பிரதானமான, மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ற ஒரு ஒரு காரியத்தை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நம்ம மறந்துடவே கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்குது. 2ஆம் வசனத்துல என்ன கொஞ்சம் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கியாளுக்கும் புத்தி சொல்றேன். இப்ப போன வாரத்துல நான் சொன்னேன், சபையில பெண்களின் பங்குன்றது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தவிர்க்க முடியாதது ஆதி திருச்சபையின் காலகட்டத்திலிருந்தே. இப்ப இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி, யாருக்கு உதவியா இருக்கும்படி அப்படின்னா ஏதியாளுக்கும் சிந்திக்கியாளுக்கும் உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்ட்டு அந்த உத்தம கூட்டாளியை பத்தி சொல்றாரு. சொல்லிட்டு அவர்கள் யாரு, அந்த ஏதிக்கால் சிந்திக்கையால் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா, கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, சுவிசேஷ விஷயத்துல மிகவும் பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. இந்த பிரயாசப்பட்டார்கள் சொல்ற இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அர்த்தத்தை பாத்தீங்கன்னா, ஒரு இராணுவ வீரன் யுத்தத்துல கலந்து கொள்ளும் பொழுது அவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வானோ, எப்படிப்பட்ட காரியங்களை அவன் நடைமுறைப்படுத்துவானோ, ஒரு யுத்த வீரன் எப்படிப்பட்ட காரியங்களை அவன் நிறைவேற்றுவானோ, அவனுடைய போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கு, அவனுடைய பிரயாசம் எப்படிப்பட்டதா இருக்குமோ, அந்த பிரயாசத்தை விவரிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இவங்க இந்த ஏவதிக்காலும் சிந்திக்கையாலும் சுவிசேஷத்தை பரவுவதற்கு, சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களா, பயங்கரமா பிரயாசப்பட்டவர்களா இருந்தாங்க. ஒரு போர் வீரனை போல, யுத்த வீரனை போல அவங்க இந்த சுவிசேஷத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்கிறதுக்கு அவங்க வந்து பிரயாசப்பட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனாலும் அவங்களுக்கு இடையே என்ன இருந்துச்சு, பிரிவினை இருந்துச்சு. ஒரு ஒரு சின்ன ஒரு 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 கான்ட்ராஸ்ட், ஒரு கான்ட்ரடி அங்க இருந்துச்சு. இதற்கான பின்னணியை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது, இந்த ஏயோதிக்கால் அப்படின்றவங்க வந்து யூத பின்னணியை சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த ஏயோதிக்கால் வந்து யூத பின்னணியை சேர்ந்தவர்களாகவும், சிந்திக்கையால் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க ரோம அந்த கலாச்சாரத்தை பின்பற்றின ஒரு பெண்மணி, அந்த ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றினவர்கள் அப்படின்ற அதான் அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்க பின்னணின்றது. இவங்க யூத பின்னணி, இவங்க அந்த புறவினத்தினுடைய அந்த பின்னணியில இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் சபையில, பிலிப்பி சபையில ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. இப்ப வந்து இவங்களுக்கு இடையான அந்த பின்னணி வந்து சில நேரங்கள்ல சில கிளாஷ உண்டு பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அது எந்த விதத்துல அது சரின்ட்டு தெரியல. ஆனா அதனுடைய பின்னணிகள்லாம் சில வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த பிரிவினை வந்துச்சு அப்படின்ற காரியங்களை விளக்கும் பொழுது இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அப்ப சபையில வந்து ஒரு கருத்து முரண் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம். என்ன சபையில வந்து கருத்து முரண்பாடே இருக்கக்கூடாது, ஒரே இதா இருக்கணும் அப்படின்னு தானே பொதுவா சொல்லுவாங்க. இது என்ன புதுசா வந்து கருத்து முரண்பாடு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றீங்களான்னா, நான் சொல்ல, பரிசுத்த வேதாகமும் நமக்கு அப்படி போதிக்குது. ஏன்னா பல்வேறு கருத்துக்கள் நம்ம பெறணும். ஆனா பல்வேறு கருத்துக்கள் பெறப்பட்டு செயல்படும் பொழுது ஒரே சிந்தையா செயல்படணும். அதனுடைய இதை கரெக்டா புரிஞ்சு பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு காரியங்களை, ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கொண்டு செல்லலான்ற பல்வேறு ஐடியாஸை நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம கலந்து ஆலோசிச்சு ஒரே சிந்தையில, ஒரே நோக்கத்துல நான் சொன்னதுதான் செய்யணும் அப்படின்ற இதுல இல்லாம எந்த காரியம் முன்னெடுக்கப்படுதோ அதுல உறுதியா ஒரே சிந்தையா
என்ன பண்ணணும்? போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சபையில. சிலதுல வாய மூடிட்டு அப்படியே கம்முன்னு இருக்கும் சிலது. ஆனா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா, அதுல வந்து 1000 குறை சொல்லிக்கிட்டு, 1000 பிரச்சனைய மூட்டிக்கிட்டு, கலகம் மூட்டிக்கிட்டு, இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்திலேயே தன்னுடைய கருத்துக்கள, தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சரியா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எந்த முடிவு எடுத்து சபை முன்னாடி போகுதோ, எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டு முன்னாடி ஓடுதோ, அதுல இணைச்சுக்கிட்டு போறதுதான் சரியான நமக்கு கற்றுத்தர கர்த்தருடைய மாதிரியா இருக்கே தவிர, ஆனா இன்னைக்கு சபையில எப்படின்னா, கருத்து சொல்லணும்னு சொல்லும்போது அமைதியா இருப்பாங்க. எதுவுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. முன்னெடுக்க மாட்டாங்க. எந்த விதத்திலயும் அவங்க வந்து இது பண்ணிட மாட்டாங்க. ஆனா அ செ ஒரு செயல்பாடு, ஒரு காரியங்கள் கொண்டு போகும்போது, முன்னெடுத்து கொண்டு போகும்போது, கர்த்தருடைய வழிநடத்துதல பெற்று போகும்போது, அதுல 1008 குறை, 1008 விஷயங்கள பேசிக்கிட்டு, 1008 கலகங்கள மூட்டிக்கிட்டு, இது நான் சொன்னது செய்யல, நான் நினைச்ச மாரி நடக்கல, அப்படின்ற மாரியான ஒரு விஷயங்கள கொண்டு போயிடுறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. இங்க இருக்கிற மாதிரியின்படி சில கருத்து முரண்பாடு இருக்கு, சில காரியங்கள் இருக்கு. அது நல்லதுதான், ஆக்கப்பூர்வமானதுதான். எதுக்கு கருத்து முரண்பாடு வருது? ஏதோ எப்படியோ ஒரு விஷயத்துல நாம இந்த சபையை முன்னாடி கொண்டு போனோம், சபையின் நோக்கமாகி அந்த சுவிசேஷத்தை பரவுவதற்கு நாம ஒரு பெரிய பங்கு ஆற்றணும்ன்ற தனிப்பட்ட விருப்பம் தான் அந்த முரண்பாடுகளுக்கு காரணமா இருக்கு. தனிப்பட்ட ஒரு பேர் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இந்த முரண்பாடு வரல. முரண்பாடு எதுக்கு வருதுன்னா, எப்படியாவது இந்த சபை வந்து சுவிசேஷ விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இத செய்யறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, அவங்க ஒரே சிந்தையாக அவங்க செயல்பட்டு இந்த பிலிப்பு திருச்சபை எவ்வளவு வல்லமையா செயல்பட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. இங்க சொல்லும்போது சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த காரியங்களை சொல்லிட்டு, சகோதரரேன்னு சொல்லிட்டு, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே அப்படின்றாரு, பிரியமானவர்களே அப்படின்றாரு, என்னுடைய உடன் வேலையாள் அப்படின்றாரு, என்னோடு கூட இணைக்கப்பட்டு என்னோடு கூட என்னுடைய சித்தத்தை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த இவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு, இவ்வளவு அடைமொழிகளை சொல்லிட்டு, அந்த சபையை பார்த்து, அவங்களுடைய செயல்பாடை பார்த்து, அவர்கள் எப்படி நடந்து கொள்றாங்கன்ற காரியங்கள் 2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட நமக்கு அப்படியே ஒரு பிக்சரா பார்க்க முடியுது. ஏதிகால் எப்படிப்பட்ட செயல்பாடுல இருப்பாங்க, சிந்திக்கியால் எப்படிப்பட்ட செயல்பாடு இருப்பாங்க. இந்த உத்தம கூட்டாளின்னு ஒருத்தர் இருக்கிற பேரை மென்ஷன் பண்ணப்படல. ஆனால் அவர் வந்து எப்படிப்பட்ட காரியங்களை செயல்பட்டு இருப்பாரு, கிளமந்து எப்படிப்பட்ட காரியங்களை வந்து செஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு பிக்சர் இங்க காமிக்கிறாரு. ஏன்னா அவங்க பிரியமும் வாஞ்சியமா இருக்கிறாங்க, சந்தோஷமும் கிரீடமுமா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான பிக்சரை காமிச்சிட்டு, இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சா கூட அது அட்வைஸ் கிடையாது, அது ஒரு கட்டளையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் நிலைச்சிருங்க. இது அட்வைஸ் கிடையாது. கர்த்தருக்குள் நிலைச்சிருங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணல, கர்த்தருக்குள்ள நீங்க நிலைச்சிருங்க அப்படின்ட்டு கட்டளை கொடுக்குறாரு. நம்ம கூட இத வந்து ஒரு அட்வைஸா எடுக்காம, நம்ம கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கணும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான காரியங்கள் இல்லாம, இது ஒரு கட்டளையா பார்க்கணும். நமக்கு உறுதியா சொல்றாரு, கர்த்தருக்குள்ள நீங்க நிலைச்சிருங்க அப்படின்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்கள்ல, புதிய ஏற்பாட்டு நிருபங்கள்ல அவர் வந்து கிட்டத்தட்ட 4 முறை இந்த நிலைத்திருங்கள், இந்த இந்த ஸ்டாண்ட் ஃப்ரீம் அப்படின்ற ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கக்கூடிய இந்த ஸ்டாண்ட் ஃப்ரீம்ன்ற நிலைத்திருங்கள் அப்படின்றத 4 இடங்கள்ல அவர் சொல்றாரு. 4 காரியங்கள்ல 4 வெவ்வேறு கண்ணோட்டத்துல சொல்றாரு. கொரிந்து சபைக்கு சொல்றாரு, எபேசு சபைக்கு சொல்றாரு, இந்த பிலிப்பு சபைக்கு சொல்றாரு. இப்படி 4 இடத்துல அவர் சொல்றாரு. ஆனா 4 இடத்துல அவர் சொல்றதுலயே மிக பிரதானமானது, முதன்மையானது இந்த பிலிப்பு திருச்சபைக்கு அவர் சொன்னதுதான். என்னன்னா, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க. ஒவ்வொரு சபைக்கும் அவர் ஒவ்வொரு காரியங்கள்ல நிலைத்திருங்கள், ஒவ்வொரு காரியத்துல பற்றி சொல்லிட்டு இதுல நிலைச்சிருங்கன்னு சொல்லிட்டே வர்றாரு. நமக்கு ஒட்டு மொத்தத்துல பார்க்கும் பொழுது நாம இந்த 4 காரியங்களையும் ஒன்றா பார்த்து நாம நிறைவு செய்ய வேண்டியது ஒரு கன்க்ளூட் வர்றது அவசியமா இருக்கு. முழுமையான ஒரு வியூ நமக்கு இருக்கணும். முழுமையான கண்ணோட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு காரியத்தினுடைய முழுமையான கண்ணோட்டம் தான் நம்ம சரியான பாதையில நம்மை நடத்தக்கூடியதா இருக்குது. இங்க அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். இப்ப கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு?
இந்த கர்த்தருக்குள்ள நாம நிலைச்சிருக்கிறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தது எதெல்லாம் நிலைச்சிருங்க, இதோட கண்டினியூவேஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறதுனால வரும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம சந்திக்கிற சத்துருவின் சோதனைகள், டெம்டேஷன்ஸ்ல இருந்து நாம விடுபட, சத்துருவின் சோதனைகளை நாம் மேற்கொள்ள இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றது, நாம சத்துருவின் சோதனைகளை மேற்கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. நாம கர்த்தருக்குள்ள நிலைச்சாவிட்டால நிலைச்சு இல்ல, நம்ம கர்த்தருக்குள்ள இணைஞ்சு இல்ல அப்படின்னா எளிதா சத்துருவின் சோதனையில அகப்பட்டுருவோம். அந்த டெம்டேஷன்ஸ்ல நம்ம மாட்டிப்போம். மனம் போன போக்குல தான் பேசிக்கிட்டு இருப்போம். மனம் போன போக்குல தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் செய்யறதுதான் சரி அப்படின்ற ஒரு காரியத்துல தான் எப்போதுமே நடந்துகிட்டு இருப்போம். சத்துருவின் சோதனையை ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த டெம்டேஷன்ஸை நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க வேண்டியது அவசியம். இதுதான் முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது, நமக்கு எதிராக சத்துரு கொண்டு வருகிற காரியங்களை எதிர்த்து செயல்பட நம்ம கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க அவசியப்படுது. டெம்டேஷன்ஸை மேற்கொள்றதுக்கு உதவுது. சின்னதுல சத்துரு நமக்கு எதிரடியா சில போராட்டங்களை கொடுக்குறான், சில காரியங்களை நமக்கு எதிராக ஏவுகிறான், சில காரியங்கள் நமக்கு எதிராக வருது. அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது அதை எதிர்த்து நாம நிலை நிற்கிறதற்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு? கர்த்தரோடு கூட இணைஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மூணாவது, கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கும் பொழுது நாம தரமான தீர்மானங்களை எடுப்போம். சரியான தீர்மானங்கள், குவாலிட்டி டிசிஷன்ஸ் தான் நம்மளை வாழ செய்யும். எது சரி எது தவறுன்ற சரியான உணர்வோடு கூட, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு கூட நாம முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒவ்வொரு நொடியும் நம்ம முடிவுகளை எடுக்கணும், எடுத்துட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நம்ம முடிவு எடுத்துட்டே இருக்கோம். இதை செய்யறோம், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கர்த்தரோடு கூட இணைஞ்சு இருக்கும் பொழுது நம்ம சரியான முடிவுகளை எடுப்போம். இந்த நேரத்துல இதை நான் பேசுவேன், இந்த நேரத்துல இதை நான் பேச மாட்டேன், இந்த நேரத்துல இதை நான் செய்வேன், இந்த நேரத்துல இதை நான் செய்ய மாட்டேன், இந்த நேரத்துல இப்படி நான் நடந்துப்பேன், இந்த நேரத்துல இப்படி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒவ்வொரு நொடி பொழுதுமே நாம தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு கர்த்தரோடு கூட நாம இணைஞ்சு இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. தீர்மானங்களை எடுக்கிறோம் அப்படின்னோடனே அது ஒரு பெரிய ஏதோ ஒரு காரியம் வந்ததுக்கு அப்புறம் அதுல வர ஒரு தீர்மானம் அப்படின்றது மாதிரி நம்ம யோசிச்சிருக்கூடாது. ஒவ்வொரு நொடி பொழுதுமே நம்ம தீர்மானத்தை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, ஏதோ ஒரு தேவை வருது, ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் வருது, அந்த நேரத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. அது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நிமிடத்திலையும் நம்ம எடுக்கிற தீர்மானம், இந்த நேரத்துல இதை நான் பேசுவேன், பேச மாட்டேன், இதை செய்வேன், செய்ய மாட்டேன் அப்படின்ற தீர்மானங்கள் தானே. நம்ம சாப்பிட்றோம்னா கூட இந்த நேரத்துல சாப்பிடுவேன், இல்ல வேணாம் கொஞ்ச நேரம் சாப்பிட்றேன் அப்படின்ற தீர்மானங்கள் தானே எந்த நேரமும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். வண்டி எடுத்துட்டு போறோம்னா கூட இந்த நேரத்துல இந்த கடைக்கு போறோன்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், இதை வாங்குறோன்ற தீர்மானம் எடுக்கிறோம், எல்லாத்துலயும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்ப இந்த தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு கர்த்தரோடு கூட இணைஞ்சு இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நாலாவது, கர்த்தருக்குள் நிலைத்து இருக்கிறதுனால நாம மிகுந்த கனிகளை கொடுப்போம். யோவானது சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அதை நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. என்னை நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்கள் என்ன நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவரோடு கூட நிலைத்திருந்தா, இணைந்திருந்தா நாம அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம இருப்போம். அப்ப ஆண்டவரோடு கூட கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கிறதுனால முதலாவது என்ன? சத்துரு கொண்டு வருகிற சோதனைகளை நம்ம மேற்கொள்ள முடியுது. ரெண்டாவது, போராட்டங்களை, சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள முடியுது. மூணாவது, ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும் போது சரியான தரமான தீர்மானங்களை நம்ம எடுக்க உதவுது. நாலாவது, மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுக்கு உதவுது. அப்ப தரமான தீர்மானங்கள் நமக்கு கொடுக்கறது மாத்திரமல்ல, நாம கனிகளை கொடுக்கிறவர்களாயும் கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிறது நம்மை மாற்றக்கூடியதா இருக்கு. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கர்த்தருக்குள் நிலைச்சிருங்க அப்படின்னு சொன்னதுல என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்றாரு, எதுலெல்லாம் அவர் அது காமிச்சு கொடுக்குறாரு அப்படின்றத நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நல்லா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சபையை அவர் வழி நடத்துறாரு அப்படின்னும் பொழுது அவங்க சந்தோஷமும் கிரீடமுமா இருக்கிறாங்க, அவங்க பிரியமானவர்களா இருக்கிறாங்க, அவங்க சகோதரரா இருக்காங்க, அதாவது ஒரு குடும்ப உறுப்பினரை போல இருக்கிறாங்க. ஒரு வேற்று மனுஷனை போல அவங்க இது பண்ணல. சபைன்ற உறவுன்றது அப்படிதான். அது ஒருவரோடு ஒருவர் ஒரு குடும்ப ஐக்கியத்தை போல இருக்கும். ஒருத்தருக்கு ஏதாவது கஷ்டம்னா அது ஊழியக்காரனுக்கு வலிக்கும். ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு வாழ்வு அடைகிறாங்க,
ஒரு நல்ல வாழ்க்கையில முன்னேறாங்கன்னா அது ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உண்மையான ஊழியக்காரங்க இத அனுபவிப்பாங்க. அதே போலதான் சபையில இருக்க கூட சக மக்களை கூட அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல அவங்க முன்னேறி போறாங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே என்ன என்ன பண்ணுது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து சில காரியங்களை தோல்வி அடையறாங்க, ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய துக்கத்தை கொடுக்குது. சிலதுல ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம நம்ம நிறைய அவங்களுக்காக போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் வருது. அப்ப சபையும் ஊழியக்காரனையும் வந்து நம்ம பிரிச்சிடவே முடியாது. அவர் வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னா கர்த்தருக்குள் நிலைச்சிருங்க அப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்றாருன்னா இதை நம்ம பிரிச்சிடவே முடியாது. நீங்க எபிரேயர் எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா எபிரேயர் 13:17 பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான ஊழியக்காரன்றவன் அந்த ஆத்துமாக்களுக்காக விழித்திருக்கிறவனா இருக்கிறான். அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. எதுக்கு சபையில வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் நீ மட்டும் தானா நான்லாம் இது பண்ணலையா அப்படின்ற இது ஏன் வரக்கூடாது அப்படின்னா, அத நம்ம ஏன் நம்ம சொல்றோம், ஏன் நம்ம அதை செய்யறோம்னா, நாம வந்து அந்த கணத்தை கொடுக்கறதுன்றது கர்த்தருக்கு நம்ம கணத்தை கொடுக்குறோம். கர்த்தர் எப்படி சபைக்கு தலையா இருக்கிறாரோ அவர் சில காரியங்களை அந்த ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி இருக்கிறதுனால, அந்த அமைப்புக்குள்ளாக இருக்கிறதுனால நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறது மாதிரி நம்ம மகிமைப்படுத்துறோம். சபையில சில காரியங்கள் அறிவிக்கிறாங்க, சில காரியங்கள் செய்யறாங்க அப்படின்னா அது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில தான் இருக்கு. நீங்க அதை பின்பற்றினாலும் சரி பின்பற்றாம இருந்தாலும் சரி, உங்களுக்காக சபை ஊழியக்காரங்க உத்தரவாதத்தோடு கர்த்தருடைய பிரசனத்துல ஆண்டவரே அப்படின்ட்டு நிக்கிறாங்க. ஆனா அப்படி நிக்கும் பொழுது அவங்க உங்களுக்காக சந்தோஷத்தோட நிக்கிறாங்களா இல்ல துக்கத்தோட நிக்கிறாங்களான்றத உங்க கையில தான் இருக்கு. என்னை குறித்து என் ஊழியக்காரன் சந்தோஷமா அவன் போய் நிப்பான் தேவனுடைய பிரசனத்துல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல வந்து இல்ல துக்கமா தான் நிப்பான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படின்றது முடிவு உங்க கையில நான் விட்டுறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் காமிச்சு கொடுத்துட்டு இவங்க வந்து கிரீடமா இருக்கிறாங்க, இவங்க வந்து சந்தோஷமும் கிரீடமுமா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல இவங்க வந்து பிரியமானவர்களா இருக்கிறாங்க. கடைசியா தான் சொல்றாரு பிரியமானவர்களே அப்படின்றாரு. தேவன் கர்த்தர் எப்படி அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு செலுத்தினாரோ அதே போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு இடமாக சபை இருக்கு சொல்லிட்டு நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க அப்படின்ற கட்டளை நமக்கு கொடுக்குறேன். இந்த கட்டளையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு, நாம சபையில ஒரு சகோதர ஐக்கியத்தோடு கூட சபை ஊழியனுக்கு சந்தோஷமாகவும் மகிமையில கிரீடமாகவும் ஒரு உடன் வேலையாட்களாகவும் பிரியமானவர்களாகவும் இருந்து நம்ம கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயிப்போம், அவன் கொண்டு வருகிற போராட்டங்களை ஜெயிப்போம், சரியான தீர்மானங்களை எடுப்போம். அது மாத்திரமல்ல கடைசியா கனி கொடுக்கிறவர்களா இருக்கும். எங்க நம்ம கனி கொடுக்கறதுல லேக் இருக்கு, குறைவு இருக்கு, நம்ம தீர்மானங்கள்ல குறைவு இருக்கு, பிசாசை எதிர்த்து நிற்க முடியல, அவன் கொண்டு வருகிற சோதனைகளையும் ஜெயிக்க முடியல, கொண்டு வருகிற போராட்டங்களை நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா எதுல பிரச்சனை இருக்கு, அந்த ஐக்கியத்துல பிரச்சனை. அந்த ஐக்கியத்துல பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அது என்ன ஆகுது, மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது பிரதிபலிக்குது, ஏதோ ஒரு விதத்துல அது பிரதிபலிச்சுக்கிட்டே வருது. இப்ப கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்க மற்ற இடங்கள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர் இல்ல 2 கொரிந்தியர் நினைக்கிறேன், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு வரும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்ட்டு வரும். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் காமிச்சு கொடுக்குறேன். விசுவாசத்துல நீங்க நிலைச்சிருங்க, விசுவாசத்துல நிலைச்சிருங்கன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு,
திரும்ப திரும்ப அது அந்த இடத்துல காமிச்சு கொடுத்துட்டே வர்றாரு. எப்ப நம்ம விசுவாசத்துல நிலைச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். வார்த்தையினாலும் சரி, அது நிருபத்தினாலும் சரி, நேர்ல பண்ண பிரசங்கமா இருந்தாலும் சரி, அந்த காலத்துல நேர்ல பண்ண பிரசங்கம். இன்னொன்னு நிருபத்தின் மூலமாய் சில அட்வைஸ் கொடுக்குறாரு. அதான் வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். கை கொள்றீங்களா? கொடுக்கிற காரியங்களை, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை, பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கிற காரியங்கள்ல, கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்ம கை கொள்றோமா எங்கேயாவது? அப்படி கை கொண்டாதான் நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியும். கொரிந்தியர்ல சொல்லும் போது சொல்றாரு, விசுவாசத்துல நீங்க நிலைச்சிருங்க அப்படின்றாரு. விசுவாசத்துல நிலைச்சிருங்க அப்படின்னும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்மள வழி நடத்துது. எப்படி நம்மளால விசுவாசத்தை நிலைச்சிருக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம அந்த உபதேசத்துல அந்த உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் கீழ்ப்படியும் பொழுது நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியுது. அப்படியே நீங்க தொடர்ந்து 16, 17 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நல் வசனமா இருக்குதா? உங்க இடத்துல இருந்து புறப்படுகிறது நற்கிரியைகளா இருக்குதா? நீங்க விசுவாசத்துல நிலைத்திருந்தா இப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க தெளிவா நடந்துக்குங்க. அப்ப கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க. கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம விசுவாசத்துல நிலைச்சிருப்போம். எப்படி நம்ம விசுவாசத்தை நிலைச்சிருக்க முடியும்னா, கேட்கிற உபதேசத்தின் மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவும் நாம விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியும். இந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கிறதுன்றது எப்படி வெளிப்படுது? நல் வசனத்தினாலும் நல்ல கிரியையினாலும் நம்ம விசுவாசம் நிலைச்சிருக்கிறோம் அப்படின்றதுல வெளிப்படுது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 3:8, நீங்க கர்த்தருக்குள் நினைச்சிருந்தா நாங்க பிழைத்திருப்போம் அப்படின்றாரு. நீங்க 2ஆம் வசனத்துல இருந்தே நீங்க அப்படியே மேல 2ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இந்த உபத்திரவங்கள்னாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு வாசிங்க. அப்படி 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டு தான் இப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அதாவது இத சுருக்கமா சொல்றேன். ஒரு பெரிய போராட்டம் வரப்போது, பெரிய உபத்திரம் வரப்போது, பெரிய எதிர்ப்புகள் வரப்போகுது அப்படின்றத முன்ன அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு அவங்க பணியை தொடர்ந்து செயல்படுத்த அநேக பட்டணங்களுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி இவங்க அறிவிச்ச மாதிரியே அங்க போராட்டங்கள் வந்துருச்சு. சத்துரு பெரிய போராட்டங்களை கொடுத்துட்டான். இப்ப இவருக்கு என்ன கவலைன்னா, நம்ம சொல்லிட்டு வந்தோமே இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்னு சொல்லிட்டு வந்தோமே, இப்படிப்பட்ட போராட்டங்கள்ல அவங்க நிலை நிற்கிறாங்களா, சத்துருவை எதிர்த்து நிற்கிறாங்களா, இல்ல அவங்க விழுந்து போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இருக்கு. அதனால தீமோத்தேயு அனுப்புறாரு. அவர் போயிட்டு என்ன சொல்றாரு, இல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க,
அவங்க நிலைச்சு நிற்கிறாங்க, அவங்க பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கிறாங்க அப்படின்ற நற்செய்தியை தராரு. இதனால நாங்க பிழைச்சிருக்கிறோம் அப்படின்ற. அப்ப முதலாவது கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க அப்படின்ற அட்வைஸ் கொடுக்குறாரு. அடுத்தது விசுவாசத்துல நிலைச்சிருங்கன்ற அட்வைஸ் கொடுக்குறாரு. விசுவாசத்துல எப்படி நம்ம நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையினால, அவர் வார்த்தையின் மூலமா வருகிற உபதேசத்தினால நம்ம விசுவாசத்துல நிலைச்சிருக்க முடியும். விசுவாசத்துல நிலைத்திருக்கிறது எதற்கு நேராய் நம்மளை வழி நடத்துது? இப்ப கர்த்தருக்குள்ளாக நிலைச்சிருக்கிறது நம்மள விசுவாசத்துல நிலை நிற்கிறதுக்கு நேரா வழி நடத்துது. விசுவாசத்துல நிலை நிற்கிறது நம்மளை எதற்கு நேராய் வழி நடத்துதுன்னு பாத்தீங்கன்னா, சோதனையை ஜெயிக்கிறதுக்கு, பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு அதற்கு நேராய் உதவுது. பெரிய புயல் அடிக்கும் பொழுது உறுதியாய் வேர் விட்ட மரத்தை போல, அசையாத ஒரு பெரிய எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் திடமாய் நிற்கக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த உறுதியான நிலை நிறுத்துதல் நமக்கு தருது. அப்ப கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கிறது விசுவாசத்துல நிலை நிற்கிறதுக்கு உதவி செய்து, விசுவாசத்துல நிலை நிற்கிறது இப்படிப்பட்ட போராட்டங்களை அதாவது போராட்டங்கள் மத்தியில நிக்கிறதுக்கு அதை தாங்கக்கூடிய பலனை நமக்கு தருது. அது மாத்திரம் இல்ல, எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 6:10. இப்ப கர்த்தருடைய சத்துவத்துல ஒரு வல்லமையில பலப்படுங்கள் அப்படின்றாரு. இது அந்த ஸ்டாண்ட் ஃப்ரீம் தான் வருது. ஆங்கிலத்துல ஸ்டாண்ட் ஃப்ரீம் வருது, கிரேக்கத்துல அந்த ஸ்டாண்ட் ஃப்ரீமுக்கான அந்த கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. கொரிந்தியர்லயும் அதான் வருது, அடுத்தது தெசலோனிக்கேலயும் அதான் வருது, இதுலயும் இந்த எபேசியர்லயும் அதான் வருது. இங்க எப்படிப்பட்ட இந்த நிலை நிறுத்துதல் எதை நமக்கு காமித்து கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் மத்தியில நாம் நிலை நிற்கிறது மாத்திரமல்ல, பிசாசை எதிர்த்து நாம் யுத்தம் செய்கிறதுக்கு நம்ம நிலை நிற்கிறது அவசியம். இதுதான் இந்த இடத்துல காமித்து கொடுக்குது. அப்ப முதலாவது கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறது விசுவாசத்துல நிலை இருக்கிறதுக்கு உதவுது. விசுவாசத்துல நம்ம நிலை நிற்கிறோம் அப்படின்னா அது சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் மத்தியில நம்மளை நிலை நிற்க உதவி செய்து, அது மாத்திரமல்ல இப்படி நிலை நின்றுட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம பிசாசை எதிர்க்கக்கூடிய, அவனை ஓட விடக்கூடிய ஒரு ஆற்றலையும் நமக்கு பெறுவதற்கு உதவுது. அப்ப இது எல்லாவற்றுக்கும் முதன்மையானது எது? கர்த்தருக்குள்ள நிலை நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. கர்த்தருக்குள்ள நிலை இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அது அவசியம் மாத்திரமல்ல, அது ஒரு கட்டாயம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் தீர்க்கதரிசி, அவர் எவ்வளவு பெரிய போராட்டங்களை அவரு சந்திச்சாரு. அவர் சந்திக்கிற போராட்டங்கள் மத்தியில அவரு நிலை நின்றாரு. நிலைன்றது மாத்திரமல்ல, பிசாசை எதிர்த்து அவர் யுத்தம் செய்கிறவராகவும் இருந்தாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன இருந்துச்சு? அவர் தன்னுடைய விசுவாசத்துல நிற்கிறதுக்கு உதவுச்சு. அதுதான் இதெல்லாம் செய்யறதுக்கு உதவுச்சு. எப்படி அவர் விசுவாசத்துல நிலை நின்றாரு? அவர் கர்த்தருக்குள்ள நிலை நின்றாரு. அதனால அவர் விசுவாசத்துல நிலை நின்றாரு. அதனால அவர் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள்ல அவர் நிலை நிற்க முடிஞ்சிச்சு. அது மாத்திரமல்ல, பிசாசின் சோதனைகளை அவரால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. நீங்க ஆதி அப்போஸ்தலர்கள் பாருங்க, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் மத்தியில அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அவங்க மேற்கொள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கர்த்தருக்குள்ள நிலை நிற்கிறாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள நிலை நின்றதுனாலதான் அவங்க விசுவாசத்துல நிலை நிற்க முடிஞ்சிச்சு. விசுவாசத்துல நிலை நின்றதுனாலதான் அவங்க சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள்ல நிலை நிற்க முடிஞ்சிச்சு. அப்படி நின்றதுனாலதான் பிசாச ஓட முடிஞ்சிச்சு. இந்த நாய் துரத்திட்டு வந்துச்சுன்னா சொல்லுவாங்கல்ல, நில்லுன்னுவாங்க. நில்லு, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கல் எடுத்து ஒன்று விட்டா அது ஓடிடும். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்குது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி. எதிர்த்து நிக்கணும்னா முதல்ல நாம நிக்கணும். அவனை பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்க கூடாது. எப்ப நம்ம ஓடாம இருக்க போறோம் அப்படின்னா, நம்ம விசுவாசத்துல நிலைந்தாதான் நமக்கு விசுவாசம் பெருகுது. எப்படி விசுவாசம் பெருகும்னா, கர்த்தருடைய வார்த்தை மூலமா தான் விசுவாசம் பெருகும். இப்படி நம்ம விசுவாசத்துல பெருகுனா மாத்திரம்தான் நம்ம சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் நிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அடிக்க முடியும், திருப்பி அடிக்க முடியும். முதல்ல நிக்கணும். அப்ப விசுவாசத்துல நிற்கணும். அதுக்கப்புறம் இதுதான் நம்மள பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் மத்தியில நிலை நிற்க நமக்கு உதவுது. இதுக்கப்புறம் இது நம்மள
ஒரு பெரிய ஒரு வெற்றியை நமக்கு தேடி கொடுக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை எதுனான்னு கேட்டா, பிலிப்பியர் 4:1 வர கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க, கர்த்தரோடு கூட இணைஞ்சிருங்க. இந்த கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கீங்கன்றது எப்படி வெளிப்படும்? இப்ப நான் கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கிறேன், நான் சொல்லிக்கலாம் நான் கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கிறேன்ட்டு. எப்படி வெளிப்படும்? இப்போ ஒரு மரத்துல கனி இருக்கு அப்படின்னா, அது அந்த மரத்தினுடைய தண்டோடு கூட அந்த கிளை இணைந்திருந்தா அது என்ன ஆகுது? கனி கொடுக்குது. கனி இல்லைன்னா என்ன ஆகுது? என்ன தெரியுது? அது ஏதோ ஒண்ணு துண்டிக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனைன்றது நமக்கு புரியுது. இன்னைக்கு நம்ம கனியற்றவர்களாய், பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களிலே தோல்வி அடைகிறவர்களாய், பிசாசு கொண்டு வருகிற டெம்டேஷன்ஸுக்கு நம்ம தோல்வி அடைகிறவர்களாய், ஒரு ஒரு சரியான தீர்மானம் எடுக்காதவர்களாய் நம்ம இருக்கிறது தான் நம்ம கர்த்தரோடு கூட இணைஞ்சில்ல அப்படின்றது நமக்கு வெளிப்படும். இன்னும் ஒரு பக்கம் நம்முடைய செயல்பாடு பிரியமானவர்களாய், கர்த்தருக்கு ஏற்ற பிரியமானவர்களாய் நம்ம இருக்கிறோமா? நம்ம சகோதர ஐக்கியத்துல நம்ம சரியா இருக்கிறோமா? கிரீடமும் சந்தோஷமும் கிரீடமுமா இருக்கிறோமா? உடன் வேலையாட்களா நம்ம இருக்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்கள்ல இணைந்திருந்தீங்க, நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா, இதுதான் நீங்க கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கீங்கன்றத நமக்கு வெளிப்படுது. இந்த கர்த்தரோடு கூட இணைஞ்சிருந்தீங்கன்னா சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது. இது நம்மளை படிப்படியாய் முன்னேறி சென்று பிசாசை எதிர்க்கக்கூடிய பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தரக்கூடியதா இருக்கு. அப்ப கர்த்தரோடு கூட இணைஞ்சிருக்கிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறதுல பெரிய ஒரு நன்மை இருக்கு. அதை நம்ம ஒரு காலம் நம்ம இது பண்ணிடவே கூடாது. ஒரு காலம் நம்ம அதை ஒரு அற்பமா எண்ணிடக்கூடாது. இங்க நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பி நிருபத்தின் மூலமா அதான் நமக்கு கற்றுத்தராரு. அதனால நிச்சயமாய் நீங்க கர்த்தரோடு கூட நீங்க இணைந்து இருக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்திற்கு நேராய் உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். நாம் அனைவரும் எழுந்திருக்கலாம்.